இந்த ராசி பலன் எழுதினே தவிர நீங்கள் முதலாக ஜாதக குறிப்பை பார்த்து யாருக்கா பலன் சொல்லியிருப்பீங்கள்ல, நீங்கள் சொன்ன ஜோசியத்தை கேட்டு வியந்து முதல்ல உங்களை பாராட்டினது யார்? மலேசியா மினிஸ்டர்லாம் பார்த்துட்டேன். அவரே வந்துடுவாங்க இங்கே மாதிரி, அங்கே நேராகவே ரூமுக்கே வந்துடுவாங்க. மலேசியா மினிஸ்டரு அவங்க டத்தோ சரவணன், மினிஸ்டர் நிறைய வாட்டி அவங்க ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சொன்னேன் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மினிஸ்டர் ஆவீங்கன்ட்டு. கண்டிப்பாக ஆவீங்க வேண்டாம், கண்டிப்பாக ஆவீங்க. அப்போ அந்த எலெக்ஷன் டைம் நான் அங்கே இருக்கேன். வந்துட்டார். இப்போ எலெக்ஷன் 2-3 மாதத்தில் வரப்போகுது எலெக்ஷனு. காமிச்சார். நீங்கள் ஏற்கனவே ஒரு தொகுதியில் பெரிய தலைவராக இருக்கணுமே என்ன. ஆமான்னாரு. இப்போ இந்த சீட்டுக்கு, எம்எல்ஏ சீட்டுக்கு, எம்பி சீட்டுக்கோ ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும். நீங்கள் எம்பி ஆகிட்டேன்னா மினிஸ்டர் கண்டிப்பாக உறுதின்னேன். அதே மாதிரி எம்பி ஆகிட்டார், அதே மாதிரி மினிஸ்டர் ஆகிட்டார். ஃபோனில் சொல்லிட்டார். அருமை. அடுத்த தடவை நான் போகும்போது நேராக வந்துட்டார். நீங்கள் சொன்னபடி தான் எம்பியும் ஆகிட்டேன், மினிஸ்டரும் ஆகிட்டேன். இதில் நான் சொல்கிறதெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கதை. இப்போ வேறு ஆட்சி வந்திருக்கு அங்கே. அப்போது அதே இப்போயும் அடிக்கடி டச்சிங்கில் இருக்கார். நம்பர் என்கிட்ட இருக்குது, ஃபோன் பண்ணுவார். இங்கே வந்தால் என்னை கூப்பிட்ருவார். ஹோட்டல் ரெசிடென்சியில் தங்குவார், ஃபோன் பண்ணுவார். அவங்களெல்லாம் போய் நான் எப்படி வீட்டுக்கு வான்னு சொல்கிறது, மினிஸ்டர் லெவலில். மற்ற ஆட்களெல்லாம் நான் போக மாட்டேன். இவங்க மலேசியாக்காரங்க, நான் போயிடுவேன்.